தூத்துக்குடியில் வீக்கெண்ட் தொண்டு நிறுவனம் மற்றும் மாநகராட்சி சார்பில் 1,00,000 பனைமர விதைகள் கோரம்பள்ளம், குளக்கரை பகுதி உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் 1,11,50 பனைமர விதைகள் நடப்பட்டுள்ளன. இந்த பனைமர விதை நடும் பணி நிறைவு விழாவில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பனைமரத்தை நட்டு தன்னார்வலர்களை பாராட்டினார். தமிழக அரசின் மரமாக கருதப்படுவது பனைமரமாகும். பனைமரங்கள் அதிகம் நிறைந்த மாவட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் இருந்தது. ஆனால் தற்பொழுது பனைமரங்கள் அதிக அளவு வெட்டப்பட்டதால் பனைமரங்கள் குறைந்துள்ளது. மேலும் பனைமரங்கள் எந்தவித இயற்கை பேரிடருக்கும் ஆளாகாமல் பலன் தரும் மரமாகும். கடல் அரிப்பு மற்றும் வெள்ளத்தின் பொழுது ஏற்படும் அரிப்புகளில் இருந்து கரைகள் பாதுகாக்கும் அரணாக செயல்படுகின்றது. மேலும் தண்ணீரை சேமித்து வைக்கும் வகையிலும் செயல்படுகின்றது. மேலும் பனைமரத்தின் இலை முதல் படம் வரை அனைத்து பொருட்களுமே உணவு மற்றும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் உள்ள மரம் ஒன்றாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பனைமரங்களை தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் பனைமர விதைவு நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள வீக்கெண்ட் ட்ரஸ்ட் என்ற தொண்டு நிறுவனம் தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைந்து தூத்துக்குடி மாநகரை சுற்றியுள்ள தருவைக்குளம், திருச்செந்தூர், ரவுண்டானா, அத்திமரப்பட்டி, கோரம்பள்ளம், குளக்கரை பகுதி, முள்ளக்காடு பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1,11,50 பனைமர விதைகள் நடப்பட்டுள்ளன. கோரம்பள்ளம், குளக்கரை பகுதியில் இந்த பணியை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பனைமரங்களை நட்ட தன்னார்வலர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டினர். இதனைப் போன்று இந்த பணியில் ஈடுபட்ட மாநகராட்சி தூய்மை பணியாளர்களையும் பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ். சுரேஷ்குமார், மாமன்ற உறுப்பினர் முத்துவேல், திமுக பிரபாகர், வீக்கெண்ட் தொண்டு நிறுவன சக்திவேல், ஏஞ்சல், சுகாதார அலுவலர் ராஜபாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவரும் அந்த 1,00,000 சும்மா சொல்றதுல டெய்லி நடந்தது. அது எல்லாத்துக்கும் தெரியும். 2,000-3,000 அந்த ரெக்கார்டு உபயோகம் அது வீக்கெண்ட் ட்ரஸ்ட் எங்களுக்கு கொடுத்து வர விவசாயி பல ஊர்ல இருந்து எடுத்தோம். எங்கன்னா எடுத்தோம் நீங்க பேசுங்க. திண்டுக்கல், கரூர் அங்கெல்லாம் எடுத்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு நம்மளோட ஒர்க்கர் மாநகராட்சி மிக நன்றி. தூத்துக்குடி மாநகராட்சி சுற்றி லாஸ்ட் 10 வருஷமா ஏகப்பட்ட மரங்கள் வச்சிருக்கிறோம். தூத்துக்குடியோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கார்பரேஷன் அண்ட் மேயருடைய சப்போர்ட் ஜாஸ்தி. கடைசி 3 வருஷமா பல ஆயிரம் மரங்கள் தூத்துக்குடியை சுற்றி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் பனை விதை விதைக்கணுங்கிற ஒரு பிளான் வந்தது. 10,000 15,000 நட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சோம். ஆனால் 1,00,000 பனை விதைகள் கலெக்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. கார்பரேஷன்ல இருந்து பெரிய சப்போர்ட்டு. குளக்கரைகள், ஓடைக்கரைகள் இதெல்லாம் நட்டியிருக்கிறோம். அதோடைய வீச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு தெரியும். இந்த வருஷம் 1,10,000 முடிச்சிட்டோம். அடுத்த வருஷம் 5 லட்சம் இலக்கு வச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் ஜூன்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வெற்றி கதையை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டே இருப்போம். சக்திவேல், வீக்கெண்ட், தூத்துக்குடி. வணக்கம். நாங்கள் வீக்கெண்ட் தூத்துக்குடி மாநகராட்சி சுற்றி லாஸ்ட் 10 வருஷமா ஏகப்பட்ட மரங்கள் வச்சிருக்கிறோம். தூத்துக்குடியோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கார்பரேஷன் அண்ட் மேயருடைய சப்போர்ட் ஜாஸ்தி. கடைசி 3 வருஷமா பல ஆயிரம் மரங்கள் தூத்துக்குடியை சுற்றி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் பனை விதை விதைக்கணுங்கிற ஒரு பிளான் வந்தது. 10,000 15,000 நட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சோம். ஆனால் 1,00,000 பனை விதைகள் கலெக்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. கார்பரேஷன்ல இருந்து பெரிய சப்போர்ட்டு. குளக்கரைகள், ஓடைக்கரைகள் இதெல்லாம் நட்டியிருக்கிறோம். அதோடைய வீச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு தெரியும். இந்த வருஷம் 1,10,000 முடிச்சிட்டோம். அடுத்த வருஷம் 5 லட்சம் இலக்கு வச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் ஜூன்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வெற்றி கதையை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டே இருப்போம். சக்திவேல், வீக்கெண்ட். அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பனை விதைகள் நடுற பணியில வீக்கெண்ட் ட்ரஸ்ட் மூலமா இப்போ ஈடுபட்டு இருக்கோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சபடி பனைமரம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மரம். அது பர்டிகுலரா தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உரித்தான மரம். இதை காலப்போக்கில் நம்ம எல்லா தேவைகளுக்காகவும் அதை நிறைய அழிச்சிட்டோம். அதை திருப்பியும் நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடையும் நம்மளுடைய கார்பரேஷன் அண்ட் ஜெகன் சார் பிளஸ் கார்பரேஷன் கமிஷனர் இவங்க எல்லாருடைய உந்துதல்லையும் எங்களுடைய ஆவலையும் நாங்கள் இந்த ஒரு பணியை எடுத்து 1,10,000 மரம் நட்டிருக்கோம். இப்போ விதைகள் போட்டிருக்கோம். இவங்களுடைய விளைவு 5-6 வருஷத்துக்கு பிறகு தெரியும். இதனுடைய பயன்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம அதை சரியா இன்னும் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்க மாட்டேன்றோம். நமக்கு பின்னாடி வர சந்ததிக்கு தண்ணியை நல்லா உறிஞ்சி வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உள்ள பனைமரம். லேசில் மண்ணரிப்பை விடாது. கரையோரங்களில் வைக்கிறது காரணம் கரைகள் உடைந்து போகாம இருக்கும். கடற்கரை ஓரத்துல நிறைய அந்த மரம் இருக்கிறது காரணம் வெள்ளமோ இல்லைன்னா கடல் அலைகளோ உள்ள தாக்காத மாதிரி இருக்கும். பிளஸ் பனையில இலையில இருந்து வேறு வரைக்கும் அனைத்தையும் நம்ம உபயோகப்படுத்தலாம். வருங்கால சந்ததிக்காக இந்த வேலையை நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் 1,10,000
தான் முடிச்சிருக்கோம். அடுத்த வருஷம் 5 லட்சத்தோட இலக்கா வச்சு ஓடுறோம். சமுதாயம் நம்ம மக்கள் தூத்துக்குடி மக்களுக்கும் இந்த அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுதான் எங்களுடைய ஒரு ஆவா. எல்லாருக்கும் மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.